அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற கேள்வி வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக பாஜகவிலிருந்து பியூஷ் கோயல் வருகை தந்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. அவரிடம் பேசலாம். வணக்கம் லதா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். சென்னை வரும் அவர் இபிஎஸ்ஐ பசுமை வழி சாலையில் உள்ள இல்லத்தில் நேரில் சந்தித்து தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த விஷயங்களில் ஒரு முடிவை எடுக்க போவதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. முக்கியமாக மத்திய அமைச்சரும் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகிறார். சென்னை வரும் பியூஷ் கோயல் முதலில் கமலாலயத்தில் நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கிறார். மையக்குழு கூட்டத்தில் தொகுதி பங்கீடு, தேர்தல் வியூகம், தேர்தல் பணிகள், மேலும் கூட்டணி விரிவாக்கம் குறித்து முக்கிய நிர்வாகிகள் நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளோடு பல்வேறு ஆலோசனைகளை எல்லாம் மேற்கொண்டு அறிவுரைகளையும் வழங்க இருக்கிறார். நிர்வாகிகளுடனான ஆலோசனையை முடித்த கையோடு பியூஷ் கோயல் சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு நேரில் சென்று இபிஎஸ் உடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அங்கு பியூஷ் கோயலுக்கு இபிஎஸ் தரப்பில் மதிய விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவலாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் சென்னையில் இபிஎஸ்ஐ சந்தித்து பேசியதோடு கூடுதல் தொகுதிகளை கேட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. அதற்கு பின்னர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்று தேசிய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார். நிர்மலா சீதாராமன், அமித்ஷா உள்ளிட்டோர் எல்லாம் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசியிருந்தார். அதற்கு பிறகாக அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரும் கூட டெல்லி சென்று முக்கிய தலைமை நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து பேசியிருந்தார்கள். இப்படி கடந்த சில நாட்களாகவே தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில இன்று அதற்கு ஒரு சுமூக முடிவு எட்டப்படும் என்று தகவலாக தெரிய வந்திருக்கிறது. அந்த வகையில்தான் பியூஷ் கோயல் இன்று சென்னை வருகை தர இருப்பதாகவும், இபிஎஸ் பியூஷ் கோயல் உடனான சந்திப்பில் எத்தனை தொகுதிகளில் பாஜக போட்டி என்ற முடிவு செய்யப்படும் என்றும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பியூஷ் கோயலுக்கு விருந்தும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று அது ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருந்தால்தான் அதனை வெளிப்படுத்தக்கூடிய வகையில விருந்து நடைபெறும். அந்த வகையில தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த நிலையில இன்று ஒரு சுமூக முடிவு எட்டப்பட இருப்பதால் தான் பியூஷ் கோயலுக்கு இபிஎஸ் இல்லத்தில் விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அதே போல அதிமுக தரப்பில் பாஜகவுக்கு 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தலின் போது 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில கூடுதலாக 10 தொகுதிகள் என 30 தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்க முடிவு செய்திருப்பதாகவும், அது என்னென்ன தொகுதிகள் என்பது அடுத்த மாதம் தேசிய தலைவர்களினுடைய வருகையின் போது அறிவிக்கப்படும் என்றும் கூட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே பியூஷ் கோயலினுடைய வருகை அரசியல் முக்கியத்துவமான ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் அந்த மையக்குழு கூட்டமாக இருக்கட்டும், இபிஎஸ் இல்ல விருந்தாக இருக்கட்டும், அனைத்திலும் கூட அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். ஆனால் அண்ணா கோவாவில் இருக்கிறார். அங்கு கட்சி நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருப்பினும் கூட அவர் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளில் ஆப்சென்ட் ஆவது வாடிக்கையாக இருக்கிறது. சமீபத்தில் நிதின் நபீன் அவர்களினுடைய வருகையின் போது கூட நயினார் நாகேந்திரன், தமிழிசை உள்ளிட்டோர் எல்லாம் வருகை தந்திருந்தார்கள். ஆனால் அண்ணாமலை அந்த நிகழ்வுக்கு அவரை வரவேற்க வருகை தரவில்லை. அதே போல அமித்ஷாவோடு டெல்லியில் நடந்த அந்த நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் அவர் பங்கேற்கவில்லை, தனியாக சென்று சந்தித்து இருந்தார். அதே போல பி.எல். சந்தோஷ் அவரினுடைய தலைமையிலான மையக்குழு கூட்டத்திலும் கூட பி.எல். சந்தோஷ் அண்ணாமலையினுடைய இல்லத்திற்கு சென்று அழைத்த பிறகே அண்ணாமலை வந்ததாகவும் கூட சொல்லப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு கட்டங்களில் தொடர்ச்சியாக அவர் ஆப்சென்ட் ஆவதாக அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் குறிப்பிட்டு வருகிறார்கள். எனவே தற்பொழுதும் அவரை இன்று நடைபெறக்கூடிய மையக்குழு கூட்டமாக இருக்கட்டும், அதே போல இபிஎஸ்னுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய விருந்தாக இருக்கட்டும், இரண்டிலும் அண்ணாமலை பங்கேற்கவில்லை. அவர் கோவாவில் இருக்கிறார். முக்கியமாக அங்கு அவருக்கு கட்சி நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டாலும் கூட இது போன்ற ஒரு அரசியல் முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கவில்லை என்று தகவலாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. எனவே இன்றைய தினம் தொகுதி அதிமுகவுக்கு பாஜகவுக்கு அதிமுகவில் எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான முடிவு இன்று
தெரிய வரும் என்று தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.